தளபதிய ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பார்க்க போறேன்னு ஒரு வீடியோ போட்டேங்க. அதுக்குள்ள நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்களா? உங்களுக்கு இது தேவையா? இதுக்கப்புறம் உங்க வீடியோவ பார்க்கவே மாட்டோம். இப்படி எல்லாமா கமெண்ட் பண்ணுவீங்க? விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்தே, ஏன் விவரமே தெரியாத நாள்ல இருந்தே உனக்கு யார பிடிக்கும் அப்படின்னு கேட்டா, நான் சொன்னது தளபதிய மட்டும் தான். நான் மட்டும் இல்லங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி பொறந்த என் குழந்தையும் அத தான் சொல்லும். தளபதியோட தீவிர ரசிகையா மட்டுமே உள்ள வந்தோமே தவிர, நாங்க எந்த கட்சியிலயும் இல்ல. இவங்கள பிடிக்கும், அவங்கள பிடிக்கும்லாம் இல்லங்க. ஊழல் இல்லாம ஏழை மக்களுக்கு செய்றவங்க எல்லாரையுமே எங்களுக்கு பிடிக்கும். இத தான் அந்த பிரஸ் ரிப்போர்ட்டர் அண்ணாகிட்டயும் நேத்து நாங்க சொன்னோம். ஒரு வழியா இந்த கூட்டத்துல பாஸ் எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள போய் உட்கார்ந்தோம். உட்கார்ந்த கொஞ்ச நேரத்திலே தளபதியும் என்ட்ரி குடுத்துட்டாரு. அந்த முகத்த பார்த்த உடனே எங்க இருந்து தான் எனர்ஜி வந்துச்சுன்னே தெரியலங்க. அவ்ளோ ஒரு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட். எப்படியாவது தளபதி கூட ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துடலாம்னு நினைச்சோம். ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்லன்னு தெரிஞ்சிருச்சு. 3வது ரோல தளபதிக்கு நேரா உட்கார்ந்துட்டு இருந்ததால அம்பரீஷ் குட்டி எழுந்து ஒரு ஹாய் மட்டும் சொன்னாரு. பதிலுக்கு நம்ம தளபதியும் ஒரு ஹாய் சொல்லிட்டு ஹார்ட்டையும் விட்டுட்டாரு. காலையில சாப்பிடாம போயிட்டதால பயங்கர பசி இருந்தாலும் தளபதியோட பேச்ச கேட்கணும்னு வெயிட் பண்ணதால அந்த பசி ஒன்னும் பெருசா தெரியல. லேட்டா பேசினாலும் லேட்டஸ்டா பேசுவோங்கிற மாதிரி தளபதியோட ஃபயர் ஸ்பீச் என்னன்னு நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க. தளபதியோட பேச்ச கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வழியா பந்தில இடம் புடிச்சு சாப்பிட உட்காந்துட்டோம். நீங்களும் தளபதி ஃபேனா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க.